ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு 10க்கும் மேற்பட்ட தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஒரு ஃப்ளோ கிடைக்கும், ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, சில நாட்களுக்கு பிறகு மின்னுவுக்கும் அவள் அப்பாவுக்கும் இடையே மீண்டும் உரையாடல். அதாவது என்னென்னா, சில நாட்களுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மின்னுவுக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் இடையில மறுபடியும் ஒரு உரையாடல் நடந்துச்சாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ். ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ்னா என்ன? சில நாட்களுக்கு பிறகு. இந்த கான்வர்சேஷன் வாஸ் ரிப்பீட்டட். கான்வர்சேஷன்னா உரையாடல் ரிப்பீட் ஆகுதான். ஓகேவா? பிட்வீன் யாருக்கும் யாருக்கும் இடையில மின்னுவுக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் அண்ட் ஹர் டேட். ஓகே, மின்னுவோட அப்பாவுக்கும் மின்னுவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா சில நாட்களுக்கு பிறகு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, மீண்டும் மின்னு தனது முத்து நகையை கொடுக்க மறுத்து அதற்கு பதிலாக அவளது செல்ல பிராணியை அழைத்துச் செல்லும்படி தன் அப்பாவிடம் கேட்டாள். மீண்டும் அதாவது மறுபடியும் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய முத்து நகையை கொடுக்கறதுக்கு மறுத்துடுறா. அதற்கு பதிலாக தன்னுடைய செல்ல பிராணியை அழைத்து செல்லும்படி அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மீண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அகைன். மின்னு ரெஃப்யூஸ்டுனா மறுக்கிறா. டு கிவ் ஹர் பியரல் நெக்லஸ். தன்னுடைய முத்து நகையை கொடுக்கறதுக்கு மறுக்கிறா. அண்ட் இன்ஸ்டீட் அதற்கு பதிலாக ஆஸ்க்டு ஹர் டேட் அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. டு டேக் ஹர் பெட் அதற்கு பதிலாக என்னோட பெட்டை எடுத்துகிட்டு போப்பா அப்படி சொல்கிறா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அப்பா அவளை முத்தமிட்டு சிரித்து கொண்டே போனார். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேட் கிஸ்டு ஹர் அண்ட் லெஃப்ட் வித் ஸ்மைல். அவங்க அப்பா அவளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு அண்ட் சிரிச்சு கொண்டே போய்விட்டாராம். அண்ட் லெஃப்ட் வித் ஸ்மைல். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, இது பல முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. இந்த மாதிரி கான்வர்சேஷன் மறுபடியும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் வாஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ். திஸ் வாஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ். ஓகே, இந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, பல தடவை இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்த சென்டென்ஸு, ஒரு நாள் மின்னு அவள் அப்பா கதை படித்து கொண்டிருக்கும் போது தூங்கினாள். ஒரு நாள் என்ன பண்ணுறா? அவங்க அப்பா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போதே தூங்கிடுறாப்புல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே ஒரு நாள் மின்னு ஸ்லெப்ட் தூங்கிடுறா. ஒயில் ஹர் டேட் வாஸ் ரீடிங் ஹர் அ ஸ்டோரி. அவளுக்காக அவங்க அப்பா கதை படிச்சுட்டு இருந்தாரு. ஆனால் அதை அவள் கேட்காம தூங்கிடுறா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அவள் கைகளில் நகையை வைத்திருந்தாள். அவள் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா கையில் தான் நகையை வச்சுட்டு இருந்தா அன்னைக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி வாஸ் ஹோல்டிங் த நெக்லஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். அவள் கைகளில் நெக்லஸை வச்சுருந்தா. அதான் ஷி வாஸ் ஹோல்டிங், கையில் நெக்லஸை வச்சுருந்தா. ஹோல்டிங் த நெக்லஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ், தன்னோட கைகளில் அந்த நெக்லஸை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அவளுடைய அப்பா அவள் கையில் இருந்து முத்து மாலையை எடுத்தார். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அவள் தான் தூங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்த அந்த நகையை எடுத்துடுறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹர் டேட் டுக் த பியரல் நெக்லஸ் ஃப்ரம் ஹர் ஹேண்ட். அவளோட கைகளில் இருந்து பியரல் நெக்லஸை அவங்களுடைய அப்பா எடுத்துடுறாரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அடுத்த கணம் கண் விழித்தாள். அந்த நெக்லஸை கையிலேருந்து எடுத்தோடனே அந்த பொண்ணு கண் முழிச்சிடுறா. கண் முழிச்சிட்டு, அப்பா என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறா அவங்க அப்பாட்ட. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த நெக்ஸ்ட் மொமெண்ட் உடனடியாக. அதான் நெக்ஸ்ட் மொமெண்ட். த நெக்ஸ்ட் மொமெண்ட் அடுத்த கணம் அந்த கையிலேருந்து நெக்லஸ் அவங்க அப்பா எடுத்த உடனே அடுத்த கணமே என்ன பண்ணுறா? த நெக்ஸ்ட் மொமெண்ட். அது எப்படி சொல்லலாம்? த நெக்ஸ்ட் மொமெண்ட் அடுத்த கணம் கண் முழிச்சிட்டா. ஷி வோக் அப். அதாவது ஷி வோக் அப் அப்படின்னா கண் முழிச்சிட்டா. அண்ட் ஆஸ்க்டு கண் முழிச்சிட்டு கேட்குறா அவங்க அப்பாட்ட, டேட் வாட் ஆர் யூ டூயிங்? என்னப்பா பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அப்பா வேகமாக அவள் படுக்கைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த நகைப்பெட்டியை திறந்து அவளிடம் ஒரு உண்மையான விலையுயர்ந்த இளஞ்சிவப்பு முத்து நெக்லஸை கொடுத்தார். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப வேகமாக போய் அவளுடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு நகைப்பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நகைப்பெட்டிக்குள்ளே ஒரு உண்மையான விலையுயர்ந்த இளஞ்சிவப்பு முத்து நெக்லஸ் கொடுத்தார். அதிலிருந்து எடுத்து ஒரு விலையுயர்ந்த
இளஞ்சிவப்பு அவள் வச்சிருக்க மாதிரியே இளஞ்சிவப்பு கலரில் ஒரு முத்து நெக்லஸை உண்மையான நெக்லஸை கொடுத்தாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேட் குயிக்லி ஓப்பன் a ஜுவல் பாக்ஸ். அவங்க அப்பா ரொம்ப வேகமாக ஒரு ஜுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஜுவல் பாக்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவளோட பெட்டுக்கு பக்கத்தில். அண்ட் ஹேண்டட் ஹர் a ரியல் ப்ரீஷியஸ் பிங்க் பியரல் நெக்லஸ். அந்த உண்மையான இளஞ்சிவப்பு முத்து பதிச்ச அந்த நெக்லஸை அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, அவர் சொன்னார், கண்ணே இது உனது உண்மையான நெக்லஸ், இதுதான் உண்மையான நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ செட். ஹீங்கிறது இங்கே வந்து மின்னுவோட அப்பா தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்வீட் ஹார்ட், திஸ் இஸ் யுவர் ரியல் நெக்லஸ், இதுதான் உண்மையான நெக்லஸ்மா அப்படி சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, இந்த உண்மையான நகையை உனக்கு கொடுப்பதற்காக தான் நான் இவ்வளவு நேரம் போலியான ஒன்றை எடுத்து செல்ல விரும்பினேன். இந்த உண்மையான நெக்லஸ் உங்ககிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பொய்யான நெக்லஸை உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்டட் டு டேக் அவே த ஃபேக் ஒன் ஆல் திஸ் வைல் டு கிவ் யூ திஸ் ரியல் ஒன். இந்த உண்மையான இந்த நெக்லஸை கொடுக்கறதுக்காக தான் அந்த போலியான நெக்லஸை உன்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறார். ஐ வாண்ட் டு டேக் அவே த ஃபேக் ஒன் ஆல் திஸ். இது எல்லாமே எதுக்காக அந்த ஃபேக் நெக்லஸை உன்கிட்ட வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, எல்லாமே வைல் டு கிவ் யூ திஸ் ரியல் ஒன். இந்த உண்மையான நெக்லஸ் உன்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபேக் நெக்லஸை உன்கிட்ட வாங்கணும்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அதற்கு அவள், நன்றி அப்பா. அதற்கு அவள் சொல்கிறா, ரொம்ப நன்றிப்பா அப்படி சொல்கிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ ரிப்ளைடு. ஓகே, அதுக்கு பதில் சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னா, தேங்க்யூ டேட் அப்படி சொல்கிறா. தேங்க்யூ டேட் அப்படி சொல்கிறா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, மின்னு உடனடியாக தனது போலி நகையை உண்மையான நகைக்காக கொடுத்தார். உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னோட போலி நகையை அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு உண்மையான நகையை வாங்கிக்கிறா. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மின்னு உடனடியாக, மின்னு இமிடியட்லினா உடனடியாக, கேவ் அப் ஹர் ஃபேக் நெக்லஸ் ஃபார் த ரியல் ஒன். அவளுடைய போலியான நெக்லஸை இப்போ தன்னுடைய உண்மையான நகைக்காக கொடுக்குறா அவங்க அப்பா கிட்ட. அடுத்த சென்டென்ஸு, நம் வாழ்வில் நாம் மிகவும் விலை மதிப்பற்றதாக கருதும் அனைத்து போலி மற்றும் மலிவான பொருட்களையும் நாம் கைவிட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் மிகவும் விலை மதிப்பற்றதாக கருதக்கூடிய அனைத்து போலி மற்றும் மலிவான பொருட்களையும் நாம் கைவிட வேண்டும். அதை தான் கடவுளும் விரும்புகிறாரு. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? காட் வாண்ட்ஸ் அஸ் டு கிவ் அப் ஆல் த ஃபேக். நீங்கள் போலியான விஷயத்தை நீங்கள் கைவிட்டால் தான் உண்மையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கடவுளும் விரும்புகிறாரு. கடவுளும் இதை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையான விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்காக நீங்கள் போலியான விஷயங்களை கைவிட்டால் தான் அந்த உண்மையானது உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. ஓகேவா? காட்ஸ் வாண்ட்ஸ் அஸ் டு கிவ் அப் ஆல் த ஃபேக். நீங்கள் எல்லா ஃபேக்கையும் கைவிடுங்க. அண்ட் சீப் திங்ஸ், அந்த சீப்பான விஷயங்களும் கைவிடுங்க. வி கன்சிடர் வெரி ப்ரீஷியஸ் இன் அவர் லைஃப். உண்மையான விஷயங்களை கன்சிடர் பண்ணுங்க. அதுதான் கடவுளும் விரும்புகிறாரு. பொய், சீப்பான விஷயங்கள் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் கடவுளும் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதையில். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அது பழக்கங்களாக இருக்கலாம், நம்மளுடைய ஹேபிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வெறுப்புக்களாக இருக்கலாம், இல்லை உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கைவிடணும். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் கேன் பி ஹேபிட்ஸ். அது என்னவாக இருக்கலாம்? நம்ம கைவிட வேண்டியது ஹேபிட்ஸாக இருக்கலாம், ஹேட்ரட்ஸ் வெறுப்புக்களாக இருக்கலாம், ஹார்மிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கைவிட வேண்டும். இதெல்லாம் போலியான விஷயங்கள், இன்னொன்று சீப்பான விஷயங்கள். ஓகே, அடுத்த சென்டென்ஸு,
போலியானவற்றை கைவிட்டால் அவர் நமக்கு உண்மையான விஷயங்களை வழங்குவார். இந்த மாதிரியான போலியான விஷயங்கள் நம்ம கைவிட்டாதான் நமக்கு உண்மையான விஷயங்கள் கிடைக்கப்பெறும். அப்பதான் நமக்கு உண்மையான விஷயங்களை நமக்கு வழங்குவாரு. யாரு? கடவுள் வழங்குவாரு. ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? He will provide us with genuine things. He will provide us with நமக்கு உண்மையான விஷயங்களை வழங்குறதுக்கு விரும்புகிறாரு கடவுள். ஸோ இஃப் வி கிவ் அப் த ஃபேக், நாம் அதற்கு போலியான விஷயங்களை கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.